ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதராகிய அரங்கனின் அற்புதமான அதிசயமான ரகசியங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. திருச்சி மாநகரில் ஒரு தீவு பகுதி போல் உள்ளது ஸ்ரீரங்கம். ஒரு பக்கம் காவிரி நதி, மறுபுறம் அதன் பங்கான கொள்ளிடம் நதி. இந்த இரு நதிகளால் சூழப்பட்ட 600 ஏக்கர் பரப்பு கொண்ட ஒரு நதி தீவுதான் இந்த திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதரும் தாயார் ரங்கநாயகியும் குடிகொண்டிருக்கும் இத்திருக்கோவில் கிட்டத்தட்ட 156 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த கோவில் உலக அளவில் 2வது மிகப்பெரிய கோவில், ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவில், அதுபோல இந்தியாவிலும் மிகப்பெரிய கோவில். அவ்வளவு ஏன், நமது சோழ நாட்டு காவிரி ஆற்று கரையில் அமைந்துள்ள முதல் திவ்யதேச தலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் பூலோக வைகுண்டம் என்ற பெருமை பெற்றது. வைணவர்களின் 108 வைணவ திருத்தலங்களில் தலைமைச் செயலகம் போல் செயல்படுகின்றது. மொத்தமுள்ள 108 வைணவ திருத்தலங்களில் 2 திருத்தலங்கள் பூமியில் இல்லை. ஒன்று பரமபதம், மற்றொன்று திருப்பார்கடல். இந்த 108 திருத்தலங்களில் தானாய் தோன்றிய தலங்கள், அதாவது சுயம்பு தலங்கள் 8. அதில் முதல் திருத்தலமான திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட நிலையில் சயன கோலத்தில் பெருமாள் அருள்பாலிக்கிறார். நம்பெருமானின் திருவடிகளை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கம் நோக்கி வந்துள்ள பக்தர்கள் ஏராளம். அவர்கள் அனைவரையும் முதலில் வரவேற்பது வானுயர விண்ணுயர எழுந்து கம்பீரமாக காட்சியளிக்கும் 236 அடி உயரத்தில் 13 நிலைகளுடன் 13 கலசங்களை கொண்ட ராஜகோபுரம்தான் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் இந்த ராஜகோபுரத்தை விட வரலாற்று சிறப்பு மிக்கது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள வெள்ளை கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கு இணங்க இக்கோவிலை சுற்றி அமைந்துள்ள மொத்த கோபுரங்களின் எண்ணிக்கை 21. ஆழ்வார்கள் 12 பேர்களில் 11 ஆழ்வார்களின் மங்களாசாசனம், அதாவது மங்களகரமான வாழ்த்துகளால் துதிக்கப்பட்ட திருத்தலமாகும். புராணங்களின்படி ராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபூஷணனுக்கு தங்கள் குலம் வணங்கி வந்த ஸ்ரீ நாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார். அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபூஷணன் இடையன் உருவில் இருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிறிய சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவிரி நதியில் தீர்த்தத்திற்கு சென்றான் விபீஷணன். விபீஷணன் வருவதற்கு நேரமாகியதால் அச்சிலையை கீழே வைத்து சென்று விட்டார் விநாயக பெருமான். அவரே மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். பிறகு வந்த விபீஷணன் நாராயணனின் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதையும் அச்சிலை மிகப்பெரிய அளவில் உருமாறி இருப்பதையும் அறிந்து அதை எடுக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அப்போது நாராயணன் அசிரீரியாக தான் இங்கே இருக்க விரும்புவதாக விபீஷணனிடம் கூறினார். ஆனால் விபீஷணனுக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறு தான் வீற்றிருப்பதாகவும் கூறினார். அந்த காலகட்டத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான். சில காலங்களில் அந்த ஆலயம் காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது. காலம் யுக யுகமாய் கடந்து விடுகிறது. அந்த பகுதி முழுக்க காடாகிறது. பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் காட்டிற்கு வேட்டைக்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்தது. அந்த கிளியை கவனித்த மன்னன் அதை வைத்து அந்த மரத்தின் அடியை தோண்ட புதைந்து போன கோவில் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த மன்னன் அழைக்கப்பட்டான். இந்தியாவில் எத்தனையோ பெரிய தலங்கள் இருந்தாலும் இங்கு மட்டும்தான் 7 பிரகாரங்கள் உள்ளன. இங்கு உள்ள 7 மதில்கள் 7 லோகத்தை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரக்குலவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார்,
ரங்க நாச்சியார் என 7 தாயார்கள் இந்த ஆலயத்தில் உள்ளனர். அது மட்டுமில்லாமல் 7 உற்சவங்கள், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை, தமிழ் மாதங்களில் 7வது மாதமான ஐப்பசி 30 நாட்களும் தங்க குடத்தில் புனித நீர் யானை மீது கொண்டு வரப்படும். அதுபோல திருமாலின் 7வது அவதாரமான ராம அவதாரம் பூஜித்த தலம் ஸ்ரீரங்கம் கோயில் என ஏகப்பட்ட 7 கொண்டு அதிசயங்கள் நிறைந்ததாக இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. முக்கியமான இந்த 7 அதிசயங்கள் இன்னும் ஆச்சரியத்தை தருகின்றன. அவை ரங்க விமானம். இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீரங்க விமானம் சுயம்புவாக உருவானதாக கூறப்படுகிறது. இதற்கு 24 கிலோமீட்டர் தூரம் சுற்றி எங்கிருந்து வழிபட்டாலும் இறைவனின் திருவடியை அடையக்கூடிய முக்தி நிச்சயம் என்கிறார்கள். பொன்னால் வேயப்பட்ட இந்த விமானம் ஓம் என்ற பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளது. இந்த தங்க விமானத்தில் அமுத கிண்ணத்துடன் பரவாசு தேவர் காட்சியளிக்கின்றார். இந்த அமுத கிண்ணம் மெல்ல மெல்ல அவர் வாய் நோக்கி நகர்ந்து போவதாகவும், எப்போது அது அவர் வாயின் அருகில் சென்று சேர்கிறதோ அப்போது இந்த உலகம் அழியும் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது. அசையும் கொடிமரம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன் நாம் விழுந்து வணங்கி கொடிமரத்தை உயர்ந்து நோக்கினால் அந்த கொடிமரம் அசைவது போல நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இருக்கும் என பலரும் தெரிவிக்கின்றனர். அப்படி கொடிமரம் அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டதாக நம்பிக்கை. ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி. ஸ்ரீரங்கம் கோயில் வழிபாட்டு முறைகளை ஒழுங்கு செய்தவர், வைணவத்தை நிலைநாட்டியவர், 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக சிறந்த மகானான ஸ்ரீ ராமானுஜர். அவரின் உடல் 855 ஆண்டுகள் கடந்தும் இந்த திருக்கோவிலில் பதப்படுத்தப்பட்ட நிலையில் வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரின் திருமேனியில் இன்றும் தலைமுடி, கை நகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் நாம் காணலாம். இங்கு ராமானுஜர் தான் ஏற்படுத்திய நிர்வாகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை கண்காணித்து வருகிறார் என்பது ஒரு ஐதீகம். தேயும் காலணிகள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வதாகவும், அந்த தேய்மானமான காலணிகள் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதையும் இன்றும் காணலாம். இந்த காலணிகளை செய்வதற்காகவே காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். இதில் அதிசயம் என்னவெனில் 2 செருப்புகள் 2 வெவ்வேறு ஊர்களில் செய்வார்களாம். இவை இரண்டுமே ஒன்று போலவே இருக்குமாம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கநாதரின் திருப்பாதங்களில் இருந்து இந்த காலணிகளை கழற்றுவார்கள். அப்போது அது பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானமானதாக இருக்குமாம். ஜொலிக்கும் திருக்கண்கள். ரங்கநாதனின் திருக்கண்கள் விபீஷணனால் வழங்கப்பட்டதாகவும், அவை விலை மதிப்பில்லாத வைரங்களால் ஆனதாகவும், ஆனால் அந்த வைரத் திருக்கண்கள் அந்நியர்கள் ஆட்சி காலத்தில் திருடு போய்விட்டதாகவும், தற்போதுள்ளவை ரங்கனின் திருக்கண்கள் இல்லை எனவும் சொல்லப்படுகிறது. வளரும் நெற்குதிர்கள். 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அருகே அமைந்துள்ளன. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன் நெல் சேமிப்பு கிடங்கிகள் வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டவை. இதில் மொத்தம் 1500 டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியும். இதுவரை எந்த காலத்திலும் இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போனது இல்லை என்ற பெருமையை கொண்டது. இதில் எவ்வளவு நெல் கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொண்டு விரிவடைந்து கொண்டே செல்லும் தன்மை கொண்டது. 5 குழி 3 வாசல். ஸ்ரீரங்கம் கோயிலில் தாயார் சன்னதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானது. இங்குள்ள 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கும் பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இப்படித்தான் படி தாண்டாத தாயார் வைகுண்ட ஏகாதசி அன்று இரத்தனாங்கி அணிந்து நம்பெருமாள் உலா வரும்போது தன் இருப்பிடத்தில் இருந்தே திருசன்னதிக்கு முன்னே உள்ள 5 குழிகளில் 5 விரல்களையும் வைத்து 3 வாயில்கள் வழியே கண்டு மகிழ்வார் என்பது ஐதீகம். அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே 5 குழி என்றும் 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்கள் வாக்கு. வைகுந்த பதவியை அருளும் இந்த திருவரங்கத்தை சென்று தரிசிப்பவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த 7 அதிசயங்களையும் இன்றும் காணலாம். மூலவர் சுதையினால் இருப்பதால் அபிஷேகம் மற்றும் திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை. அதற்கு பதிலாக கோவிலிலேயே இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட தைலக்காப்பு பூசப்படுகிறது. தைல காப்பிடும் நாட்களில் பெருமாளை அலங்கரித்திருக்கும் வஸ்திரங்கள், ஆபரணங்கள் அனைத்தும் களையப்பட்டு திருவடி தொடங்கி திருமுடி வரை தைலம் பூசப்படும். தைலம் பூசுவதற்காக பெருமாளின் மீது இருக்கும் வஸ்திரம் மற்றும் நகைகள் அகற்றப்பட்டு விடுவதால் பெருமாளின் மார்பு கீழே திருவடி வரை உள்ள பகுதிகள் மெல்லிய துணிகளால் தற்காலிக திரையிட்டு மறைக்கப்படும்.
அப்போது திருமுகத்தை மட்டுமே பக்தர்கள் தரிசிக்க இயலும். ஒரு முறை தைலம் பூசினால் அது உலர்வதற்கு சுமார் 1 மண்டல காலம் வரை ஆகும். தைலக்காப்பு உலர்ந்த பின் பெருமாளுக்கு வஸ்திரங்கள் நகைகள் அணிவிக்கப்பட்டு திரை அகற்றப்படும். மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறாது என்பதால் உற்சவர் நம்பெருமாளுக்கு ஆனி மாதம் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும். ஜேஷ்டாபிஷேக நாளில் காவிரி ஆற்றில் ஒரு தங்க குடம் 28 வெள்ளிக்குடங்களில் புனித நீர் எடுக்கப்பட்டு அங்கிருந்து காலை 7 மணிக்கு தங்க குடத்தில் உள்ள புனித நீர் யானை மீது வைத்தும் 28 வெள்ளிக்குடங்களை தோளில் சுமந்தும் புனித நீர் ஊர்வலமாக அம்மா மண்டபம் சாலை ராஜகோபுரம் வழியாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டு நம்பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த ஜேஷ்டாபிஷேகத்தின் மறுநாள் காலை திருப்பாவாடை எனப்படும் தளிகை நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது மூலஸ்தானத்துக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் தரையில் விரிக்கப்பட்ட துணியில் பெருமளவில் குவிக்கப்படும் அன்னப்பிரசாதத்தில் பலாச்சுளை, தேங்காய், மாங்காய், வாழைப்பழம், நெய் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்ட இந்த சாதத்தை பெருமாளுக்கு படைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அரங்கன் மீது கொண்ட காதலால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கோதை என்ற பெயருடன் திருவரங்கம் வந்தவர் ஆண்டாள். அவனையே மணக்க விரும்பி அரங்கன் சன்னதியில் திருமணத்தூணில் புகுந்து மறைந்தார் என்பது வரலாறு. அதுபோல துலுக்க நாச்சியார் என்பவர் அரங்கநாதனின் மேல் காதல் கொண்ட சுரதானி என்ற இயற்பெயர் கொண்ட இஸ்லாமிய பெண்ணாவார். முகமதியருக்கு உருவ வழிபாடு கிடையாது என்பதால் சிலையாய் வைக்காமல் அரங்கன் சன்னதியில் 2ஆம் பிரகாரத்தில் ஈசான மூலையில் அர்ஜுன மண்டபத்திற்கு எதிராக சித்திரமாக வரைந்து துலுக்க நாச்சியாரை வைத்து வழிபடுகிறார்கள். இஸ்லாமிய வழக்கப்படி அகிலும் சந்தனமும் கலந்த தூப்புகை போடுவது இச்சன்னதியில் நடைபெறுகிறது. மதம் கடந்த இந்த பக்தியின் அங்கீகாரமாக இன்றும் மார்கழி மாத ஏகாதசியை ஒட்டி அனுசரிக்கப்படும் பகல் 10 திருநாட்களில் அரங்கனுக்கு காலையில் இஸ்லாமியர் போல லுங்கி வஸ்திரமாக அணிவிக்கப்படுகிறது. அத்துடன் முகமதியர்களின் உணவுகளில் சைவமான ரொட்டியையும் வெண்ணையும் முதலில் துலுக்க நாச்சியாருக்கும் பின்பு அரங்கனுக்கும் நைவேத்தியமாக செய்யப்படுகிறது. இந்த திருத்தலத்துக்கு வந்து ஆண்டாள், திருப்பான ஆழ்வார், துலுக்க நாச்சியார் ஆகியோர் அரங்கனின் திருவடியை அடைந்துள்ளனர். கம்பன் தனது ராமகாதையை கிபி 885 இங்குதான் அரங்கேற்றம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. தாயார் சன்னதிக்கு அருகில் உள்ள 4 கால் மண்டபத்தில் தான் கம்பராமாயணம் அரங்கேறியதாம். இதன் சாட்சியாக திருவந்திகாப்பு மண்டபத்தூணில் கம்பர் கைகூப்பி வணங்கும் சிற்பம் உள்ளது. பாண்டிய மன்னர்களில் மிக முக்கியமான மன்னரான சுந்தர பாண்டிய ராஜா பெருமாள் மீது கொண்ட பக்தியால் ரங்கநாதருக்கு கிரீடம் ஒன்றை காணிக்கையாக அளித்தான். அந்த கிரீடம் பாண்டியன் கொண்டை என்று கூறப்படுகிறது. இன்றளவும் பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது. அதுபோல வங்காள அரசன் ஒருவன் ஸ்ரீரங்கம் தலத்தின் பெருமையை உணர்ந்து மிக பெரும் செல்வத்தை அரங்கனுக்கு வழங்கினான். ஆனால் அரங்கன் இதனை பெற்றுக்கொள்ளவில்லை. அது அப்படியே வாசலில் வைக்கப்பட்டது. இதனை ஆரியர்கள் காவல் காத்தார்கள் என்றும், அப்படி ஆரியர்கள் வாசலில் காவல் காத்த அந்த வாசல் ஆரியப்பட்டால் வாசல் எனவும் ஆரியப்பட்டால் நுழைவாயில் என்றும் இன்றளவும் அழைக்கப்படுகிறது. கோவிலில் உள்ள நகைகளின் மதிப்பு பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கும் மேல் இருக்கும். கோவில் கருவறையின் மேல் தங்க தகடுகளால் வேயப்பட்ட விமானம் உள்ளது. விமானத்தின் மேல் ரிக், அஜுர், சாம, அதர்வன வேதங்களை குறிக்கும் வகையில் 4 தங்க கலசங்கள் உள்ளன. மூலவர், உற்சவர், தாயாருக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் அனைத்தும் அம்மா மண்டபம் சாலை அருகே உள்ள மதுரகவி நந்தவனத்தில் பூக்கள் பறிக்கப்பட்டு மாலை கட்டப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. இத்தலத்தின் தலவிருட்சமாக புன்னை மரம் உள்ளது. பழமையான தமிழ் வழிபாட்டு முறைகளில் ஒன்றான திருமால் வழிபாட்டில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பது திருவரங்கம். ஒரு நாட்டின் மன்னனுக்கு நடப்பது போன்று பெருமாளுக்கு விழாக்கள் நடக்கின்றன. இதனால் வருடத்தில் 322 நாட்கள் பெருமாளுக்கு விசேஷம் என்பது திருவரங்கத்தில்தான். இதில் சித்திரை தேரும் 21 நாள் நடக்கும் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமானவை. 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரால் கட்டமைக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள 1000 தூண்களும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் போய்விட்டது. 951 தூண்கள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. மீதம் இருக்கும் 49 தூண்களும் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் காலத்தில் மணல்வெளியில் 49 மரத்தூண்கள் நடப்பட்டு 1000 தூண்களுடன் விழா நடைபெறுகிறது. வருடத்துக்கு ஒரு முறை பங்குனி உத்திர நாளில்
பெருமாளும் தாயாரும் தாயார் சன்னதியில் இருக்கும் சேர்த்தி சேவையின் போது சேவை மண்டபத்தில் சேர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் மிகவும் பிரபலமான நைவேத்தியம் அக்கரவடிசல். சர்க்கரை பொங்கலை போன்றது. பாலில் சமைக்கப்படும் இந்த பிரசாதம் பாரம்பரிய வெண்கல பாத்திரத்திலும் மரநெருப்பு அடுப்பிலும் செய்யப்படுகிறது. இந்த பிரசாதம் ஸ்ரீரங்கம் பகுதிக்கு அருகில் உள்ள சில உள்ளூர் மற்றும் ஹோட்டல்களிலும் அவர்களின் மெனுவில் உள்ளது. திருமணம் மற்றும் பல விசேஷங்களிலும் உணவு வழங்குபவர்கள் கூட தங்கள் மெனுவில் இதை வைத்திருக்கிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இந்த கோவிலில் மூவேந்தர்கள் தொடங்கி விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள், முகலாயர்கள், மராட்டியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லோருமே அரங்கனை வணங்கி கோயிலை வளர்த்தனர். கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் இந்த கோவில் இருப்பதால் 2017ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழகத்திலேயே முதல் முறையாக இக்கோவிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அதுபோன்று மிக சிறந்த சிற்பங்களை கொண்ட இந்த கோவிலை ஐநா சபையும் சிறப்பித்துள்ளது. ரங்கநாத பெருமானின் திருக்கோவிலானது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பெரிய கோயில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய நைவேத்தியம், பெரிய திருமதில், பெரிய கோபுரம் என்ற பெருமைகளை கொண்டது இந்த திருக்கோவில். நவகிரகங்களில் சுக்கிர யோகம் தரக்கூடிய ஒப்பற்ற திருத்தலம். இத்தலத்தில் உள்ள மூலவரை வெள்ளியன்று அதிகாலை விஸ்வரூப தரிசனம் கண்டு வந்தால் திருமணமாகாதவர்களுக்கு சுக்கிர தோஷம் விலகி திருமணம் நடக்கும். அதுபோல குழந்தை வரம், கல்வி, ஞானம், தொழில் விருத்தி ஏற்பட, பண கஷ்டம் உள்ளவர்கள் அந்த சங்கடத்திலிருந்து மீண்டு வர, வெளிநாடு சென்று முன்னுக்கு வர வேண்டும் என துடிப்பவர்கள், வேலை தேடுபவர்கள் என அனைவருக்கும் அனைத்து யோகத்தையும் சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தரும் இத்திருத்தலத்தை ஒரு முறையேனும் நம் வாழ்நாளில் தரிசிப்போம் என்ற நம்பிக்கையுடனும் நற்சிந்தனையுடனும் இன்றைய பதிவினை முடித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களையும், நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, நண்பர்களே.